வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். சரி வாங்க அதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா, சார்பகம் காண்க ஜே ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் நமக்கு சம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக டொமைன் கேட்டிருக்காங்க. சார்பகம் டொமைன் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைனோட வேல்யூஸ் தான் இந்த ப்ராப்ளமில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது சைன் இல்லையா, ஆக்சுவலாக சைன் தீட்டாவோட ரேஞ்ச் ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் நான் வரும். சைன் தீட்டாவுக்கு என்ன வரும்னா -π/2 +π/2. ஸோ டைம் தீட்டாவுக்கு ரேஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கும், -π/2 +π/2. அதே சைன் இன்வர்ஸ்க்கு ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்குன்னா -1 +1. ஸோ இன் பிட்வீனில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, 0.1 0.2 0.3 அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ சைன் தீட்டாவோட ரேஞ்ச் இது, சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் இது. சேம் இதே காஸ் தீட்டா இதனோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0,π 0,π. காஸ் தீட்டாவுக்கு ரேஞ்ச் வந்து 0,π. அதே காஸ் இன்வர்ஸ்க்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் இந்த ரெண்டு வேல்யூஸும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக சைன் இன்வர்ஸ்க்கு ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1, இங்கே -1 to +1, less than or equal to x less than or equal to 1. காஸ் இன்வர்ஸ்க்கு சேம் அதே தான், -1 to +1. அப்போ -1 less than or equal to x less than or equal to 1. ஸோ அப்போ இது இன்டர்வல் எப்படி எழுதுனா, x belongs to closed interval -1, +1, x belongs to closed interval -1, 1. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த ரேஞ்ச் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ -1 +1 இன்டர்செக்ஷன் -1 +1, இது ரெண்டுத்துக்கு தான் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் எடுத்ததுன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்குது, இப்போ காமனாக தான் வரும். therefore x belongs to -1 +1. ஸோ அவங்க கேட்ட டொமைன் வேல்யூ இதுதான். ஸோ இதுதான் சார்பகம் டொமைன். ஸோ அவங்க கேட்ட சார்பகம் டொமைன் வேல்யூஸ் இதுதான், மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றது தான். ஸோ சிம்பிள் சம்ஸ் தான். அப்போ என்ன ஞாபகம் வச்சோம்னா, சைன் தீட்டா வேல்யூக்கான ரேஞ்சும் சைன் இன்வர்ஸ்க்கான ரேஞ்சு, அதேமாதிரி காஸ் தீட்டாவுக்கான ரேஞ்சு, காஸ் இன்வர்ஸ்க்கான ரேஞ்சு, இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது. வில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் எழுதி தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.